Hi, welcome to Growth, Development and Vaccination Series. போன மாதம் போட்ட தடுப்பூசி என் குழந்தை காலில் கல் மாதிரி கரலை மாதிரி உருண்டையாக இருக்குது சார், எதுவும் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஐஏபி ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ, மேக்கிங் எ பேரண்டிங் சிம்பிள். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது 2.5 மாத தடுப்பூசி. போன மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு பார்ப்போம். லென்த்தை பொறுத்தளவு ஒரு 3-4 சென்டிமீட்டர் ஏறியிருப்பாங்க. வெயிட்டை பொறுத்தளவு போன மாதத்தை விட இந்த மாதம் 1 கிலோ கூடியிருப்பாங்க. தலை சுற்றளவு 1-2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. என்னென்ன டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கழுத்து பாதி கண்ட்ரோல் ஆகிருக்கும். செகண்டு, நீங்கள் சவுண்டு கொடுத்தா அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பிரைட்டான பொருளை இந்த சைட்லேருந்து இந்த சைடு திருப்பும்போது அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. ககபுகன்னு சவுண்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும்போது நம்மளும் சேர்த்து சவுண்டு கொடுக்கும்போதோ இல்லை அவங்களோட ஆசையாக பேசும்போது ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். அதே டைம் குழந்தைக்கும் சீக்கிரம் பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட வளர்ச்சி டெவலப்மெண்ட்டாக இருக்கும். வேக்சினேஷனை பொறுத்தளவு கவர்மெண்ட்டில் போடுற வேக்சினேஷனில் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி 5 உயிர்கொல்லி நோய்க்கான தடுப்பூசியும் போலியோ வாயில் சொட்டு மருந்தாகவும் போடுவாங்க. ஐஏபி ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதே வேக்சின் ப்ளஸ் போலியோவுக்கு ஒரு தடுப்பூசியும் நிமோனியாவுக்கு ஒரு தடுப்பூசியும் போடுவோம். தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற பேராசிட்டமால் டோஸ் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்கணும். கொடுத்தா தான் குழந்தைங்க அழுகாமல் பசியாகாமல் இருப்பாங்க. லாஸ்ட்டாக போன மாதம் போட்ட தடுப்பூசி என் குழந்தை காலில் கல் மாதிரி கரலை மாதிரி உருண்டையாக இருக்குது சார், எதுவும் பண்ணணுமான்னு கேட்பாங்க. எதுவும் பண்ண வேண்டாம், நாளடைவில் அதுவே சரியாயிரும். அந்த கால் வீக்கமாகவோ கால் தூக்க மாட்டுறாங்க, காய்ச்சல் இருக்குது, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கனாலும் உடனே உங்கள் குழந்தைகள் மருத்துவரை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.